4 வழி சாலைக்கு நடுவுல ஒரு டிராபிக் போலீஸ் நின்னுக்கிட்டு அவரோட கடமையை சரிவர பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களும் சிக்னலை மதிச்சு நின்னு பொறுமையா சென்றுகிட்டு இருக்காங்க. ரெட் லைட் எரியுது. வந்துகிட்டு இருந்த எல்லா மக்களும் சிக்னல்ல மதிச்சு நிக்கிறாங்க. அதுல ஒரு வண்டி மட்டும், ஒரு பைக் மட்டும் ஃபாஸ்டா மூவ் ஆகுது. இத பார்த்துட்டு இருந்த டிராபிக் போலீஸ் அந்த பைக்கை தடுத்து நிறுத்துறாங்க. பைக்ல இருந்த 3 குடிகார பசங்க அந்த டிராபிக் போலீஸ வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவதூறா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அதிகாரியை தாக்கவும் முற்படுறாங்க. சுத்தி இருந்த பப்ளிக்காலையும் ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா ஒரு போலீஸே அந்த இடத்துல திணறி போறாரு. அவர் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள்ன்றதால அப்படி பண்றானுங்களான்னு தெரியல. ஆனா அவனுங்களை பார்க்க ரொம்பவே பணக்கார வீட்டு பசங்க மாதிரி இருக்கு. அவனுங்களோட பேச்சிலுமே பணத்திமிர் ரொம்பவே தெரியுது. நான் நினைச்சா உன்னை என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க மிரட்டுறானுங்க. அந்த போலீஸ அடிக்க வரானுங்க. அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு நிமிஷம் பதறி போறாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. சுத்தி இருக்கிற பாமர மக்களோட நெஞ்சுக்குள்ள கொழுந்து விட்டு எரியுது. இந்த மாதிரி குடிகார பசங்க ஒரு படிச்ச போலீஸ இவ்ளோ அசிங்கப்படுத்துறாங்க. அது எல்லாரும் சுத்தி இருக்கிற மக்கள் சுத்தி இருக்க இந்த நிலையில அவர் ஒரு டிராபிக் போலீஸ் என்றாலேயோ என்னவோ அவரால் எதுவுமே பண்ண முடியாம அந்த இடத்துல அவர் நிக்கிறாரு. இவனுங்க அடிக்க வரானுங்க, திட்டுறானுங்க. இது என்ன சமுதாயம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த போலீஸ்க்கு இவங்களாலையும் உதவி பண்ண முடியல. ஏன்னா அவனுங்க ரொம்ப பயங்கரமா பேசுறானுங்க. நம்ம சினிமாவில் எவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்போம். இதெல்லாம் நிஜத்துல நடக்காது. ஒன்லி சினிமாவில் மட்டும்தான் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற வரைக்கும் தான். யாரோட வாழ்க்கையில இந்த மாதிரி திமிர் பிடிச்ச பணக்காரங்க என்ன வேணா பண்ணலாங்க. அநியாயம், அதர்மம், அக்கிரமம் இன்னுமே நம்ம நாட்டுல இருக்கு. நம்மளால எதுவுமே பண்ண முடியல. ஆமாங்க, இது கற்பனை ஸ்டோரி தான். இந்த மாதிரி எவ்வளவோ கற்பனை ஸ்டோரி இருக்குதான். பணம் இருக்கிறவங்க நீ எவ்வளோதான் நல்லா படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு போனா கூட அவனுங்க கிட்ட நீங்க ஒரு அடிமை மாதிரி தான் இருக்கணும். அதுதான் இந்த சொசைட்டி நமக்கு சொல்லி தருது. நீங்க நினைக்கிறீங்களா அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் இவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா என்ன ஆகும் நீங்க நினைச்சு பாருங்க. ரொம்பவும் பணம் இருக்கிறவங்க ஒரு சாதாரண டிராபிக் போலீஸை என்ன வேணா பண்ணலாம். அதனால அவர் அந்த இடத்துல அமைதியா போயிட்டாரு. அவரோட குடும்பத்தை நினைச்சு ஏழைங்களோட சிறிய சிறிய நிலங்களை அபகரிக்கிறது, அதை தட்டி கேட்டா நம்ம ஆள் வச்சு அடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரவுடிசம் பண்றவங்களும் பணத்திமிர் உள்ளவங்களும் இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களை என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அந்த போலீஸ் அந்த ரவுடிங்க அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? இல்ல உங்க சுத்தி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நேர்ந்திருக்கா அப்படிங்கிற இன்சிடென்ட்டை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு வரும். என்ன மோட்டிவேட் பண்றதை நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க.